ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து Flstudio வந்து டைரக்ட் வேன்னு ஒன்று இருக்குது, ஒரு ப்ளக்கின் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார். அதே போல் எனக்கு இதை சொல்லணும்னு ரொம்ப நாளாக இருக்குது. இது எதுக்குன்னா, இப்போ வந்து நம்மகிட்ட நிறையா இங்கே ப்ளக்கின்ஸ் இருக்குது, எஃபெக்டிவ் ஜென்ரேட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப CPU லோடு இருக்கும். அதுக்காக வந்து இப்போ வந்து இது வந்து டைரக்ட் வேவ்ங்கிறது வந்து ஒரு சாம்பிளர். அதாவது நம்ம ஒரு சாம்பிள் எடுத்து இதில் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த கீபோர்டில் அந்த சாம்பிள் கரெக்டாக அந்த பிச்சுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கும். இப்போ வந்து CPU லோடு வந்து இதில் வந்து கம்மியாக இருக்கும். இதுக்காக மெயினாக வந்து டைரக்ட் வேவ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த கிளிக் பண்ணி ஆன்லைன் கண்டென்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் நிறையா கண்டென்ட் இருக்குது. அதை வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டு, லூப் சாம்பிள்ஸு நிறையா இருக்குது. அதெல்லாம் இதில் வச்சு நம்ம வேலை செய்யலாம். இப்போ வந்து இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ப்ரோக்ராமு, இன்னொன்று வந்து லைப்ரரி. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் இப்போ வச்சுருக்கிறது ஒரு ப்ரோக்ராம். இதில் வந்து இது வந்து நம்ம Flstudio வாங்கும்போது இதை கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து என்னோடய லைப்ரரியில் வச்சு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது இதெல்லாம் வந்து இப்போ இது அசிட்டோன் டோன்ஸு, அக்வாஸ்டிக் கிட்டார், ப்ரீத் பெல்லு, செல்லோ, இது மாதிரி இதை வந்து அதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது டிஜிட்டல் கீஸ்னு ஒன்று இருக்குது, இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆர்கெஸ்ட்ரல் ஸ்ட்ரிங்ஸு, இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சவுண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து பாங்கோ, உடுக்கு அடிக்கிறது, அது அந்த ஒரு சவுண்டு இதெல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ அடுத்து எப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ப்ரோக்ராம் 1 இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் 1 இருக்குது. இது ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. அடுத்த ப்ரோக்ராம் போனோம்னா காலியாக இருக்குது. இந்த காலியாக இருக்கிறது நம்மளே ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆன்லைன்லேருந்து நமக்கு இருக்கும், அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ டைரக்ட் வந்து சிவப்பு கலரில் இருக்குது. இது நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதை வந்து அப்படியே தூக்கி இங்கே ட்ரக் அண்ட் ட்ராப் பண்ணோம்னா அந்த ப்ரோக்ராம் வந்துடும். இது உடுக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டினா இந்த பேங்கோஸ் வாசிக்கிற மாதிரி இருக்கும். இது பேங்கோ. இது அடுத்து இன்னொரு ப்ரோக்ராமிங் நான் வச்சுருக்கேன், அதை எடுத்து வச்சிடலாம். இந்தியன் வுட்டுன்னு இதை நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெட் கலர் என்னென்னா, இதுதான் இந்த உடுக்கையோட ஒரிஜினல் பிச்சு இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ரூட் நோட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரூட் நோட்டுக்கு கீழே இருக்கிறது தான் நம்ம அந்த பிச்சில் தான் நம்ம பாட்டு வந்து சப்போஸ் சியில் இருந்துச்சுன்னா இதை வாசிக்கலாம். இதிலிருந்து C to C இது வாசிக்கலாம். இதோட பிச்சு அதிகமான பாட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த ரூட் நோட்டை மாற்றி வச்சுக்கலாம். இங்கே வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணோம்னா, ரைட் கிளிக் பண்ணால் அந்த பிச்சில் மாறிக்க, அந்த பிச்சில் வந்து இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் டெலீட் பண்ணுறோன்னா பண்ணிவிட்டு நம்ம புது ப்ரோக்ராமை வந்து இது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ப்ரோக்ராமே நம்ம இந்த மல்டி பேங்கில் போட்டு நிறைய என்னென்ன ப்ரோக்ராம் நம்ம பண்ணுறோமோ அந்த ப்ரோக்ராமை வந்து இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, லைப்ரரியில் வந்து இது நான் இந்த பர்ச்சேஸ் பண்ணதுனால அது இருக்குது. இந்த இண்டியன் வுடு, செல்லோ, இப்போ இந்த ப்ரோக்ராம் இருக்கு, செல்லோ இது வாசிக்குது. இப்போ வந்து நம்ம எந்த சாம்பிளை வேணால் எடுத்து இதில் வச்சு யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து டெலிட் பண்ணிடலாம். டெலிட் ப்ரோக்ராம் போட்டோம்னாக்கா அது டெலிட் ஆல் ஜோன்ஸ்னு போட்டால் முடிஞ்சு. இப்போ வந்து இதில் வந்து ப்ரோக்ராம், ஜோன், சாம்பிள் 3 இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த சாம்பிளுங்கிறத கிளிக் பண்ணோம்னா இந்த செல்லோ சாம்பிள் எடுத்து இங்கே வச்சோம்னா செல்லோ வாசிக்கும். இப்போ என்னென்னு இந்த ரூட் நோட்டு, செல்லோட ரூட் நோட்டு வந்து இது. இப்போ இந்த ரூட் நோட்டை நம்ம எப்படினா மாற்றி வச்சுக்கலாம். எந்த ரூட்டில் எங்கே கீபோர்டில் எந்த இடத்துல வாசிக்கணுமோ அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அது வாசிக்கும்.
ரூட் நோட்டு இந்த செல்லை வந்து சாம்பிள் எடுத்து வச்சோன்னே இந்த சாம்பிள் இதுதான் இந்த நம்ம போட்ட சாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு லூப் பாயிண்ட் இருக்குது. இது எப்படின்னா ஒரே ஒரு சாம்பிள் தான். இது இங்கேருந்து இப்படி ப்ளே ஆகி போயிட்டு திரும்ப இங்கே போனால் திரும்ப இங்கேருந்து ப்ளே ஆகும். அப்போ வந்து ஒரு கீயை அமுத்தினோம்னா பார்த்தீங்கன்னா இப்போ கீபோர்டு மாதிரி அதை வாட்சிக்கிட்டே இருக்க சாம்பிள்னால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நின்றோம். ஆனால் அந்த சாம்பிளை வந்து லூப் பண்ணியிருக்காங்க. லூப் பண்ணனால திரும்ப திரும்ப வாசிக்கிட்டே இருக்கும். இதில் நம்ம வந்து இது மாதிரி இவங்க செல்லோ லூப் இருக்குது. இது மாதிரி கிளாசிக் இப்போ சின்த்து டிஎக்ஸ் பெல்லு ஃப்ளூட்டு வைக்கலாம். இதுதான் அந்த ஃப்ளூட்டோட சாம்பிள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். திரும்ப இந்த ரூட் நோட் இருந்து வாசிக்கிட்டே இருக்கும். இந்த ரூட் நோட் வந்து இது வரலாம் இப்படி இது இந்த லூப் ஆகிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் சாம்பிள் முடிஞ்சாலும் திரும்ப லூப்பாக இருக்கனால திரும்ப வாசிக்கிட்டே இருக்கும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இப்போ வந்து ஒரு ஃப்ளூட்டு வந்து பெரிய ஒரு ப்ளக்கின்ல இருந்துச்சுன்னா அதை வாசிச்சா 2-3 ஃப்ளூட் போட்டோம்னா ரொம்ப சிபி லோட் ஆகிடும். அதனால் வந்து இதை வச்சு பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ப்ரோக்ராம் 1 ப்ரோக்ராம் 2ல் என்ன இருக்குது இப்போ இப்படி 3-4 எவ்வளோ ப்ரோக்ராம் வேணால் பண்ணி வச்சு ஒரே ப்ளக்கினை வச்சுக்கிட்டு எல்லாம் ஒரு பார்ட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு வேணுமோ அதெல்லாம் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் போய்ட்டு அங்கே உள்ளதையும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் சாம்பிள் தான் நம்ம கிளிக் பண்ணிக்க. இப்போ ஜோன் ஒன்று இருக்குது. இந்த ஜோனை கிளிக் பண்ணோம்னாக்கா இதில் கட் ஆஃப் வேல்யூ ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம், டிலே எல்லாமே கொடுத்துக்கலாம். இதில் வந்து பேனிங் பண்ணிக்கலாம், லெஃப்ட் ரைட் பேனிங் பண்ணிக்கலாம். ஒரு இதை வாட்சிட்டு கெயின் அதிகமாக கம்மியாகணும்னா கம்மியாக வச்சுக்கலாம். பிச்சு கூட இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு வாசிக்கிறோம், இந்த பிச்சில் எல்லாம் வேறு பிச்சில் போடணும்னாக்கா வாசிக்கலாம். டிஃபால்ட்டாக இது வச்சுன்னா வச்சுக்கலாம். இதில் வந்து டிலே நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா இங்கே இருக்குது. இந்த ப்ரோக்ராமில் வந்து எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது. எஃபெக்ட்ஸ் டைப் கோரஸ் இருக்குது. கோரஸை கிளிக் பண்ணோம்னா கோரஸ் மாதிரி வச்சு ரிவர்ப் வேணாம்னா அதை எடுத்துடலாம். அதுக்கு டிலே இருக்குது. டிலே வேணும்னா டிலே இதெல்லாம் எடுத்துகிட்டு டிலே வேணும்னா டிலே வச்சுக்கலாம். அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேட்டாவே டிலே தெரியும். ஃபீட்பேக் கம்மி பண்ணால் பண்ணிக்கலாம். இது மாதிரி ப்ரோக்ராமை வந்து நம்ம என்ன சாம்பிள் வைக்கிறோமோ சாம்பிள் வச்சுறோம். சாம்பிள் வச்சுட்டு இந்த லூப் பாயிண்ட்டை நம்ம தான் வைக்கணும். இந்த கர்சர் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம லூப் பாயிண்ட் கரெக்டாக வச்சோம்னா ஒரு ஃப்ளூட்டை எதை எடுத்து வச்சாலும் இது வந்து சூப்பராக ஒர்க் பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஃப்ரீயாக வந்து இதோட சாம்பிள்ஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ வந்து சவுண்ட் ஃபாண்ட்ஸ் நீங்கள் ஒன்று இருக்குது. இந்த சவுண்ட் ஃபாண்ட்ஸ் வந்து டைரக்ட் வேவ்னு ஒன்று நான் இப்போ இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நிறைய சாம்பிள்ஸ் இருக்குது. இந்த சாம்பிள்ஸ் எடுத்து வச்சாலும் இதை இப்போ இந்த ப்ரோக்ராம் 2ல் இருக்குது. ப்ரோக்ராம் 3க்கு போயிட்டால் எம்டியாக இருக்குது. இப்போ இதை வந்து இப்போ இந்த இடத்துல மட்டும் லூப் வச்சுருக்கான். அப்போ இது வந்து முடியாது. இது ரூட் நோட்டு. இது ரூட் நோட்டை இல்லை சிம்பிளாக வசிக்கும். இது ஒரு அக்கார்டியன் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் மட்டும் லூப் வச்சுருங்க. கடைசியில் வந்து முடியாது. இந்த லூப்பில் போயிட்டே இருக்கும் கேட்டிங்கன்னா. இந்த லூப் வந்து இங்கேருந்து வாசித்து இந்த லூப்புக்குள்ளேயே கடைசி வரை நிற்கும். இப்போ ப்ளே பண்ணால் தெரியும். இது மாதிரி நீங்கள் வந்து எந்த சாம்பிளை வேணால் உங்களுக்கு பிடிச்ச சாம்பிள் நமக்கு வந்து இதில் வந்து கீபோர்டில் நம்ம வச்சுருக்க சாம்பிளை வந்து நம்ம கீபோர்டில் வாசிக்கணும்னா டைரக்ட் வேவில் கொண்டு போய் வச்சுட்டு அதோட ரூட் நோட் போட்டு சரி பண்ணால் போதும். இப்போ வந்து இதோட ரூட் நோட் வந்து 7 இருக்குது. இதை நம்ம சிக்கு மாற்றி வச்சுக்கிட்டு சியிலேருந்து C to C நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட்டை மாற்றினா மாற்றிக்கும். எங்கே வேணால் அதை நம்ம தூக்கி வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம இந்த நம்ம வச்சுருக்க சாம்பிளை வந்து நம்ம கீபோர்டில் வாசிக்கணும்னா டைரக்ட் வேவில் கொண்டு போய் வச்சுட்டு அதோட ரூட் நோட் போட்டு சரி பண்ணால் போதும். இப்போ வந்து இதோட ரூட் நோட் வந்து 7 இருக்குது. இதை நம்ம சிக்கு மாற்றி வச்சுக்கிட்டு சியிலேருந்து C to C நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட்டை மாற்றினா மாற்றிக்கும்.
வந்து இது டைரக்ட் வைங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்னென்னா நமக்கு ஒரு ப்ளக்கின் இல்லைன்னா கூட ஒரு சாம்பிள் எடுத்து வச்சு அந்த சாம்பிளை வந்து நம்ம இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு சாம்பிள் எடுத்து வைக்கிறப்ப நான் வந்து இந்த இடத்துல இது சாம்பிளோட ப்ரைஸு இது மாற்றோன்னா இந்த பேஸ் கிடைக்கும். இது என்லார்ஜ் பண்ணுறது இது எல்லாமே வச்சுக்கணும். அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம டைரக்டாக ஒன்றும் சாதாரணமாக அது வந்து பார்க்கும்போது எஃப்எல் ஸ்டுடியோவில் ஒரு மூலையில் இருக்கும். டைரக்டாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இதை வந்து நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னொரு நாளைக்கு நான் அதை காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஆஃப்லைனில் இருக்கேன். அதனால் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் இதுக்கு போட்டிங்கன்னா நிறைய சித்தாரு, இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ப்ரிகாஷன்ஸு நிறையா இருக்குது. இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சிட்டோம்னா எந்த பாட்டையும் நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். எந்த லூப் வேணால் நமக்கு கிடைக்கும். ரொம்ப அருமையான ஒரு இதில் இந்த 3 ஜோன் இருக்குது. இந்த 3 ஜோனில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணி கட் ஆஃபு எல்லாமே வச்சுட்டு இதில் எஃபெக்ட்ஸ் இருக்குது. எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டோம்னா எஃபெக்டோட வாசிக்கும். அதனால் இந்த டைரக்டாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இமேஜிலைன் போனீங்கன்னா டைரக்டாகவே போட்டிங்கன்னா அது கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஃப்ரீ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த என்னோடய வீடியோவை பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து என்னோடய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.